ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பழச்செடிகள் பூச்செடிகள் எல்லாமே சேல்ஸுக்கு வந்து ரெடியாக பிளான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நிறைய பிளான்ஸ் எல்லாம் கேட்டிருக்குதுங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ கொஞ்சமாக பிளான்ஸ் வந்து வாங்கி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிளான்ஸில் வந்து எந்த பிளான்ஸ் கேட்டாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வந்து காண்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணுறேன். ஸோ வந்து வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி பிளான்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் பிக்சரோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 by 1 எல்லா பிக்சரையும் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறமா பிளான்ஸை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து ஒருத்தங்க வாங்கி கேட்டிருந்தாங்க. ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ வந்து அது அவங்க கேட்டாங்க, கொடுத்துட்டேன். ஸோ வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த ஸ்டெப் வாங்கி தரேன். அதுக்கப்புறமா இந்த எக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டுமே சேம் அதே தான். நான் ஒரு பிளான்ட் தான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து சேல் ஆகிடுச்சு. வேணுங்கிறவங்க கேளுங்க, அடுத்து வாங்கி கொடுக்கலாம். அப்புறமா வந்து கிராம்பு செடி, இது வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கேளுங்க. அடுத்ததாக வந்து பட்டை, இது செடியெல்லாம் நான் அடுத்து காமிக்கிறேன். நான் வந்து பிக்சர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டேபிள் ஆரஞ்சு வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி கொய்யாவில் வந்து ரெட் கலர் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு காய்க்கும். மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குற மாதிரி தான் இருக்குது டேபிள் ஆரஞ்சு எல்லாமே. அப்புறமா வந்து கேட் ஐ ஃப்ரூட் சொல்லுவாங்க, பூனை கண் பழம்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். அப்புறமா வந்து லவ் லோலிக்கா பிளான், இதுவும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஊறுகாய் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது காய்ச்சிருக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், அடுத்து ஒரு கலரில் இருக்கும், இன்னொரு கலரில் வந்து ஃபைனலி வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கும். இது வந்து பார்படோஸ் செரின்னு சொல்லுவாங்க. புளிக்கிறது தான், ஜூஸ் வெரைட்டிஸுக்கு. இது வந்து நம்ம ஜூஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸுக்கு செமையாக சூப்பராக இருக்கும். இந்த பிளான்ட் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பிளான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து டேபிள் ஆரஞ்சு வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தவங்களுக்காகவே எல்லாம் வந்து கேட்டவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்தாச்சு. இனி கொரியர் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து கொரியர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து உங்களில் யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து பிளான்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பிளான்ட் தான். மொட்டு பூவோடு அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக நீட்டாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10-12 பிளான்ட் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 5 பிளான்ட்டுக்கிட்ட நான் வந்து இப்போ சேல் பண்ணியாச்சு. இன்னும் பிளான்ட் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ பிளான்ட் வேணும்னாலும் கேளுங்க. நம்ம வந்து அடுத்த ஆர்டரில் ரெடி பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு வந்துடுவோம். டேபிள் ஆரஞ்சை பொறுத்தளவுக்கு. அடுத்ததாக வந்து லவ் லோலிக்கா, இந்த பிளான்ட்டுமே எவ்வளோ வேணும்னு கேட்டாலும் நம்ம வந்து அடுத்தடுத்த சேல்ஸுக்கு ரெடி பண்ணி எடுத்து கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து 2 பிளான்ட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 5 பிளான்ட்டாக வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்ததாக இருக்கிறது வந்து இந்த கேட் ஐ ஃப்ரூட்டு, இந்த பக்கம் இருக்கிறது பூனை கண் பழம். இதுவுமே நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய ஃப்ரூட்டு தான். இதில் நான் காமிக்கிறது எல்லா பிளான்ட்டுமே நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். மாடி தோட்டத்தில் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் வச்சு வளர்த்தோன்னா நமக்கு ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கும். இது ஸ்ட்ராபெரி கொய்யா ரெட் கலரு பாருங்கள். இதுவுமே எல்லாமே பிளான்ட் எல்லாமே நமக்கு நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நான் எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வாங்கி வச்சாச்சு. இன்னும் வந்து காய்க்கவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். காய்ச்சிருந்தா நான் வந்து அதையே ஆட் பண்ணியிருப்பேன். அப்புறமா வந்து இது வந்து பார்படோஸ் செரி. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே பிக்சர் சொல்லியிருப்பேன், நேமும் சொல்லியிருப்பேன். இதுவுமே இது வந்து 3 பிளான்ட்டுக்கிட்ட 2 பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க, கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 3 பிளான்ட் என்னமோ அவைலபிளாக இருக்குது. அப்புறமா ஸ்டார் ஃப்ரூட்டு பாருங்கள், எவ்வளோ அழகான ஹெல்த்தியான பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து நாங்கள் கேட்டவங்க ஒருத்தங்களுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து இது யாரும் இது வரைக்கும் கேட்டால் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட்டுமே
இதே மாதிரி லெவலில் வந்து நமக்கு செடி கிடைக்கும். மேக்ஸிமம் பூ பிஞ்சோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது பூ பிஞ்சு இல்லாமலும் இருக்கும். அப்புறமா வந்து கிராம்பு செடி, இது கிராம்பு செடியும் எவ்வளோ வேணாலும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் நான் காமிக்கிற எந்த பிளான்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அடுத்த ஆர்டர் எத்தனை பேர் கேட்டிங்கனாலும் நமக்கு வந்து அடுத்த உடனே கொரியர் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து இது வந்து இலவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிளான்ட்டு. இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். கான்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வந்து ப்ரைஸையுமே சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். அடுத்ததாக வந்து நம்ம வந்து கட்டர் ரோஸ் பிளான்ட்டு. இது வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் ரெடி பண்ணதான். இந்த பிளான்ட்டுமே அவைலபிளாக இருக்குது இப்போது சேல்ஸுக்கு. இது இவ்வளோ பிளான்ட்டு தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த நாட்டு வெரைட்டி ரோஸ் வந்து இதை கேட்டிருந்தாங்க. அந்த ரோஸ் கேட்டவங்களுக்குமே இப்போ பிளான்ட் வந்து ரெடியாக அவைலபிளாக பூத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இது போக எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, மரமுல்லை, டேசி பிளான்ட்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங்.